ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கவிதாஸ் கிச்சன். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி, அப்புறம் அரை கிளாஸ் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா அதை ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் போயிட்டு க்ளீனாக கிடைக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கர் வச்சிடலாம். கல் நல்லா காஞ்சோடனே நாலு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா 5 டேபிள் ஸ்பூனாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசியும் பாசிப்பருப்பும், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் அதை போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி 4 கிளாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெண்பொங்கல் தயாராகிடுச்சு ஆல்மோஸ்ட். நல்லா அதை ஒரு கிளறிட்டு டேஸ்ட் பார்க்கலாம், உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 3 விசில் வந்த பிறகு நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு, எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா அதை ஒரு கிளறி விட்டுக்கோங்க. செமையாக வந்திருக்கு பொங்கல், நல்லா நெய் வாசனை அடிக்குது. இப்போ இதை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வாவ், செம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த பொங்கல் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடு.